السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வெள்ளி இரவு நாம் இந்த திக்ரை 313 தடவைகள் ஓதுவோம். இந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக நம்முடைய வீட்டிலும் சரி, தொழிலிலும் சரி, அல்லாஹ் பரக்கத்தை அதிகப்படுத்தி தருகின்றான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான். நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த திக்ருகளை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் யகீனோடு ஹலாசோடு ஓதுவோம். அவ்வாறு ஓதக்கூடிய திக்ருகளும் துஆக்களும் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக கபூலாகும். இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது இஸ்லாமிய முறைப்படி ஒவ்வொரு நாளும் ஆரம்பமாகுவது சூரியன் மறைவதிலிருந்து ஒவ்வொரு புதிய நாளும் ஆரம்பமாகின்றது. அதன் அடிப்படையில் வெள்ளிக்கிழமை மிகவும் சிறந்த நாட்களிலே சிறந்த நாள் இந்த வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளி இரவு சூரத்துல் கஹ்ஃபை ஓதுவது அது ஒரு சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது அடுத்த ஜும்ஆக்கிடையில் அது ஒரு ஒளியாக இருக்கும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவ்வாறு ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது. அதே போன்று இந்த துஆ இருக்கின்றதே, இந்த திக்ர் இருக்கின்றதே, மிக முக்கியமான ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை யார் தொடர்ச்சியாக ஓதி வருகிறாரோ அவருடைய வீட்டிலும் சரி, தொழிலிலும் சரி, அல்லாஹ் பரக்கத்தை பல மடங்கு அல்லாஹ் அதிகப்படுத்தி கொடுக்கின்றான். அதே போன்று அவருடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சினைகளையும் அல்லாஹ் நீக்குகின்றான். சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் அமைத்து கொடுக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திக்ரை நாம் 313 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த திக்ரின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான். என்ன திக்ர் என்றால், யா கனியு யா முக்னி யா ரஸாக் யா அர்ஹமர் ராஹிமீன். யா கனியு யா முக்னி யா ரஸாக் யா அர்ஹமர் ராஹிமீன் என்ற இந்த 3 திக்ருகளையும் நாம் 313 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் சிறந்ததொரு வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி தருவான்.